தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னர்கள் மூன்றாம் பகுதி. கவுண்டமணி செந்தில் சுப்பிரமணி என்கிற இயற்பெயர் கொண்ட கவுண்டமணி 1950ஆம் ஆண்டில் பிறந்தவர். தமிழ் திரையுலகின் தனிப்பெரும் நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர். கொங்கு தமிழ் பேச்சும் நையாண்டி வசனமும் இவரின் சிறப்பு அம்சம். அரசியல் இதெல்லாம் சகஜம்டா, இந்த டக்காலிட்டி தானே வேணாங்கிறது, அடேங்கப்பா இது உலகமாக நடிப்புடா சாமி போன்ற இவரின் வசனங்கள் தமிழ் ரசிகர்களை திரும்ப திரும்ப பேச வைத்தது. நடிகர் சத்யராஜ் அவர்களுடன் சேர்ந்து நடித்த பல படங்கள் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. செந்திலுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டன. முனுசாமி என்கிற இயற்பெயர் கொண்ட நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது மலையூர் மம்பட்டியான். அதைத் தொடர்ந்து வைகாசி பொறந்தாச்சி திரைப்படத்தில் கவுண்டமணியுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் மக்களால் ரசிக்கப்பட்டன. அதன் பின் செந்தில் கவுண்டமணி அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகள் பல திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னன் ஜனகராஜ் அவர்கள் 1980களின் பிரபலமான நகைச்சுவை நடிகர்களில் ஜனகராஜும் ஒருவர். வேலு தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சிருப்பா என்ற வித்தியாசமான வசனத்தால் அனைவரையும் சிரிக்க வைத்தவர். மேலும் தனது குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். ஜனகராஜ் அவர்கள் கமலுடன் நாயகன், அபூர்வ சகோதரர்கள், குணா மற்றும் ரஜினியுடன் அண்ணாமலை, வீரா, பாஷா, ராஜாய் ராஜா உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னர் விவேக் சின்ன கலைவாணர், ஜனங்களின் கலைஞன் என்று திரையுலகத்தினரால் அழைக்கப்படுபவர் நகைச்சுவை நடிகர் விவேக். இயக்குனர் கே பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் அறிமுகமானவர். சிறு சிறு நகைச்சுவை காட்சிகளில் நடித்து அதன் மூலம் முன்னணி நகைச்சுவை நடிகரானார். பாரதி கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திருநெல்வேலி படத்தில்தான் பெரியாரின் மூட நம்பிக்கைக்கு எதிரான சமூக சீர்திருத்தங்கள் பற்றிய விழிப்புணர்வுகளை தனது நகைச்சுவையோடு கலந்து பேசி நடிக்க ஆரம்பித்தார். மாநில அரசின் பல விருதுகள் மற்றும் மத்திய அரசின் 2009ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ள இவர் தனது தனிப்பட்ட நகைச்சுவை திறமையால் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளார். தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னன் வடிவேல் 1991இல் வெளியான என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களால் வைகை புயல் என பட்டம் சூட்டப்பட்டவர். தன் உடல் மொழியாலும் ரசிக்க வைக்கும் வசன உச்சரிப்புகளாலும் தமிழ் ரசிகர்களை குலுங்க குலுங்க இன்று வரை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, இந்திரலோகத்தின் நா அழகப்பன் போன்ற படங்களில் நகைச்சுவை நாயகனாக நடித்தவர். தனது ஈடு இணையற்ற நகைச்சுவை நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னன் சந்தானம் விஜய் டிவியின் லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் புகழ் பெற்றவர் சந்தானம். நடிகர் சிலம்பரசனின் அறிமுகத்தால் 2004இல் வெளியான மன்மதன் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். ஒரு காலகட்டத்தில் சந்தானம் இல்லாமல் சிரிப்பே இல்லை என்கிற அளவில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார். பல முன்னணி கதாநாயகர்களின் படங்களில் முக்கியமான அங்கமாக தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த சந்தானம் அவர்கள் தானே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னன் சூரி 2009ஆம் ஆண்டு வெளிவந்த வெண்ணிலா கபடிக்குழு திரைப்படத்தில் பரோட்டா காமெடியில் பிரபலமானதால் பரோட்டா சூரி என்று அழைக்கப்பட்டார். அதற்கு முன் பல படங்கள் நடித்திருந்தாலும் வெண்ணிலா கபடிக்குழு அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. ரஜினிகாந்த், அஜித், விஜய், தனுஷ் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் நடித்திருந்தாலும் சிவகார்த்திகேயனுடன் சேர்ந்து நடித்த படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்தன. தற்போது கதையின் நாயகனாக புரோமோஷன் ஆகி தரமான படங்களில் நடித்து வருகிறார். தமிழ் சினிமா கதைகள் நகைச்சுவை மன்னன் யோகி பாபு லொல்லு சபாவில் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். 2009இல் யோகி படத்தில் அறிமுகமானார். அதனால் யோகி பாபு என்று அழைக்கப்பட்டவர். பையா, கலகலப்பு, சென்னை எக்ஸ்பிரஸ், மான் கராத்தே, பரியேறும் பெருமாள் போன்ற படங்களில் நகைச்சுவை காட்சிகளில் நடித்தார். கோலமாவு கோகிலா படத்தில் நயன்தாராவுடன் இணைந்து நடித்தவர். மண்டேலா போன்ற படங்களில் தனி கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். தற்போது பல படங்களில் காமெடியனாகவும் கதையின் நாயகனாகவும் நடித்து கொண்டிருக்கிறார்.